डंडा डंडा इधर मार बहुत मार। नाम बता, तेरा नाम क्या है? रेशमबाड़ी में यहाँ माछ उठाने के लिए आया तू? अंदर के सामने कैसे पड़ रहा नमाज? வணக்கம். இந்தியாவில் இஸ்லாமியோபோபியா தலை தூக்கி தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ இன்சிடென்ட்ஸ்கள், மைனாரிட்டிகளை தாக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ்கள். ஒரு முதியோர் இஸ்லாமியரை பிடித்து ஒரு சில நபர்கள் அவருடைய தாடியை கத்தரித்த அந்த வீடியோவை என்னால் உங்களுக்கு காட்டக்கூட முடியாது. ரொம்பவே கேவலமான கொடூரமான அந்த வீடியோ. சிந்தித்து பாருங்கள். ஒரு தாத்தா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் உங்களுடைய காலடியில் கடந்தால், அவரை செருப்பு காலால் மிதிச்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது எல்லாமே இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வீடியோவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஒரு 50-55 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, உத்தராகண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அவருக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. ஏதோ சித்தாள் வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய நபர். 7-10 நாட்களாக இந்த நபர் அந்த இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். ரம்ஜான் மாதம் காலையில் சூரியன் உதிப்பதுக்கு முன்பே சாப்பிடுவதுதான். அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஈவினிங் சாப்பிடுவார். நாள் முழுவதும் பட்டினி. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள். இந்த மாதத்தில் 5 நேரம் நமாஸை படிப்பார். வேலை எந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காரோ அங்கிருந்து நமாஸ் படிக்கக்கூடிய மசூதி கொஞ்சம் தொலைவில் இருக்கிறது. அதனால் அங்கெல்லாம் போக முடியாது, வெயில் போடுது. பக்கத்திலே ஒரு பார்க் இருந்திருக்கு. 3 நாட்களாக அந்த பார்க்கில் ஒரு சின்ன குட்டி செவரு, அந்த செவத்துக்கு பின்னாடி இவர் நமாஸ் படிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். நேற்றுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, திடீர் என்று இவர் நமாஸ் படித்துக் கொண்டிருக்கும் போது என்ன நடந்தது, அதை மீண்டும் ஒரு முறை நீங்க பார்க்க வேண்டும். பாருங்க. मेरी माँ का चौधरी 3 दिन से ड्रामा चौधरा भोसड़ी का। पुलिस बुला, उठा पुलिस बुला भोसड़ी वाले, इसकी माँ चौधवाता हूँ। नाम बता, तेरा नाम क्या है? नाम शाहिद है मेरा। है शाहिद नाम। कहाँ रहता है? यहीं रहता हूँ, रेशमबाड़ी में। यहाँ माछ उठाने के लिए आया तू? नमाज तेरी माँ की चूत। साले मेरी ब्राह्मण की जमीन में तू नमाज कैसे पढ़ रहा है? अंदर के सामने कैसे पढ़ रहा है नमाज? இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இங்கே செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை பரப்புவதற்காக, பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்தாலே போதும். அதையும் நீங்க தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த நபருடைய பெயர் ஷாஹித் ருத்ரபூர், உத்தராகண்டை சார்ந்த இந்த நபர். இந்த நபரை அடிக்கக்கூடிய நபர், இந்த காவி உடையில் வந்த நபர், இந்த தீவிரவாதியின் பெயர் அரவிந்த் சர்மா மீது ஏற்கனவே 302 கொலை வழக்கில் இந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள். இப்ப பேரோல்ல வெளிவந்திருக்கிறார். எப்படி நீ கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நமாஸ் படிக்கலாம்? அந்த இடம் ஒரு பொட்டக்காடு, யாருமே அங்க வருவது போவதல்ல. கோவிலுக்கு சொந்தமான இடமாகவே இருக்கட்டும். கோவில் வளாகம் கிடையாது. கோவில் எங்கேயோ இருக்கு, அந்த இடம் எங்கேயோ இருக்கு. யாரையுமே துன்புறுத்தவில்லை. 7-10 இஸ்லாமியர்களும் அங்க கூடவில்லை. தனியாக அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நமாஸை படிக்க கூட முடிப்பதற்கு முன்பு இந்த வேலை நடந்திருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கொடுத்த தகவல், இல்ல இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம் கிடையாது. அங்க மட்டும் நிற்கவில்லை. அந்த நபரை பிடித்து அடித்து உதைத்து தொப்பியெல்லாம்
பிச்சு வீசி அப்புறம் அந்த தொப்பியை மாட்ட சொல்லி ஜெய் ஸ்ரீராம் என்று கூற சொல்லியிருக்கிறார். பயந்து போன அந்த நபர் அதையும் செய்திருக்கிறார். ஜகத்பூரா ஏரியா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்ரியா கோவிலுக்கு எதிரில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. நீங்க பார்த்தீர்கள்னா இப்போ ஒரு புதிய ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட்? இது போன்ற ஏழை அப்பாவிகள், ஏன்னா இவர்களுடைய வீரமெல்லாம் ஏழைகள் மீது தான், இவர்களுடைய வீரமெல்லாம் தனியாக யார் சிக்குகிறாரோ அவர்கள் மீது தான். எங்க கூட்டமாக ஒரு 4-5 இஸ்லாமியர்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்க்க சொல்லுங்க, இல்ல கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருக்கக்கூடிய இஸ்லாமியரை போய் கை வைக்க சொல்லுங்க. Because they know they will be beaten badly. யார் ஏழை, யார் கொஞ்சம் ஹைட் வெயிட் எல்லாம் கம்மியா இருக்கிறார், அப்படியே வீரர்கள் போன்று நடந்து போறது, பின்னாடி ஒரு மியூசிக் எல்லாம் போட்டு விடுறது, அப்படியே கையால் ஒன்று கூட்டி வச்சுக்கிறது கேமரா எடுக்கிறது. இந்த தீவிரவாதிகள் போய் அடிப்பார்களா உதைப்பார்களா, அதே ஒரு நபர் கேமரா பிடித்து அதுல மியூசிக் எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் பரப்பும். பின்னாடியே ஒரு கூட்டம் கிளம்பும், ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், இஸ்லாமர்களை பாகிஸ்தானுக்கு விரட்டுங்கள், பங்களாதேஷுக்கு விரட்டுங்கள். அண்ட் திஸ் இஸ் பீன் அ பேட்டர்ன் நவ். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5-6 வீடியோக்கள், இதே போன்ற வீடியோக்கள் வெளிவர தொடங்கி இருக்கிறது. அதிகாலை 10:43 இந்த விஷயம் நடந்திருக்கிறது, இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அரவிந்த் சர்மா எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது, எந்த விதமான எஃப்ஐஆரும் கிடையாது. சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலாகிய பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் எதற்காக எடுக்கப்படவில்லை என்றால், இந்த நபர் நேரடியாக பஜ்ரங் தள், RSS போன்ற அமைப்புகளுடன் தொடர்பில் இருக்கிறார். 2019ஆம் ஆண்டு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ரிப்போர்ட் வெளிவிட்டது. குறைஞ்சபட்சம் 44 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 280 இன்ஜுரிஸ் கௌரக்ஷா தள் வழியாக நடந்திருக்கிறது. 2015 2018ஆம் ஆண்டு இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 90% ரிலிஜியஸ் பேஸ் ஸ்பெண்டோட அனாலிசிஸை நீங்க பார்த்தீர்கள்னா 97% கவ் விஜிலன்ஸ், கவ் ரக்ஷா தள் போன்ற அமைப்புகள் வழியாக இது போன்ற தாக்குதல். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள் 2010-17ஆம் ஆண்டு 86 கொலை நடந்திருக்கிறது. கவ் ரிலேட்டட் வயலன்ஸ். 84% இந்த கொல்லப்பட்ட நபர்கள்ல 84% இஸ்லாமியர்கள். 2015-18ஆம் ஆண்டு 44 டெத்ஸ், 280 இன்ஜுரிஸ். கவ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்கிற பெயர்ல, மோஸ்ட்லி பிஜேபி ரூலிங் ஸ்டேட். 2009-2019ஆம் ஆண்டு 90% ரிலீஜியஸ் பேஸ்ட் ஹேட் கிரைம். பிஜேபி பவரில் வந்ததுக்கு பின்பு 2023-2025ஆம் ஆண்டு 50 கவ் ரிலேட்டட் லிஞ்சிங் நடந்திருக்கிறது. இதுல ஹேட் ஸ்பீச் மற்றும் 97% 2023ஆம் ஆண்டுக்கு மேல. இது எல்லாமே டேட்டா ரெக்கார்ட்ஸ். டேட்டா வழியாக வெளிவந்த பின்பு கூட எதற்காக இந்த நபர்கள் மீது எந்த விதமான வழக்கும் போடப்படவில்லை. இப்போ இவ்வளோ மீடியா அட்டென்ஷன் கிடைத்ததற்கு பின்பு, இந்த அளவில் இந்த வீடியோ வைரலானதுக்கு பின்பு, போலீஸ் பந்த் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அடி வாங்கிய நபர், அவரை ஒரு சில நபர்கள் கூட்டி சென்று எஃப்ஐஆரை எழுத சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு நடந்ததற்கு பின்பு அரவிந்த் சர்மா மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டிருக்கிறார்கள். செக்ஷன் 115 வாலண்டரிலி காசிங் ஹர்ட், வேணும்னே போய் ஒரு நபரை அடித்தது. செக்ஷன் 351/3 கிரிமினல் இன்டிமிடேஷன். செக்ஷன் 352 அசால்ட் அண்ட் கிரிமினல் ஃபோர்ஸ் அதர்வைஸ் தென் ஆர் கிரேவ் ப்ரொவோகேஷன். இந்த 3 பிரிவுகளில் இந்த நபர் மீது வழக்கை போட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த நபர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்தது அதை பற்றின ஒரு இன்டர்வியூவை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரிப்போர்ட்டர் எடுத்திருக்கிறார். இதற்கு மேல் இந்த நபருடைய வீடியோவை கேளுங்கள். ஹிந்தியில் இருக்கு, சில பேருக்கு புரியும், புரியாத நபர்கள் கீழே தமிழில் அதற்கான சப்டைட்டில் போட்டிருக்கிறோம், பாருங்கள். ये व्यक्ति नमाज पढ़ रहा था, नमाज पढ़ने के दौरान इसके साथ मारपीट की गई है। सुबह 5 बजे के बाद खाली पेट या भूखे पेट काम करने के बाद, दिहाड़ी मजदूरी करने के बाद जब ये नमाज पढ़ने बैठा तो इसके साथ मारपीट की गई है। इस व्यक्ति के साथ जानते हैं पूरा मामला क्या है? क्या है पूरा मामला?
कब की बात है ये 1 बजे से 1:30 बजे तक की बात है। 1:30 बजे तक? जी साहब। क्या कहाँ पे आप नमाज पढ़ रहे थे? जहाँ जो अटरी का मेला लगता है उस वाले फील्ड में मैं नमाज पढ़ रहा था। जी साहब, वहाँ मैं 3 दिन से नमाज पढ़ रहा था। मुझे किसी ने नहीं कहा था नहीं यहाँ नमाज मत पढ़ो। मैं नमाज पढ़ के सलाम नहीं फेरा था, इतनी देर में वो आया, पीछे से उन्होंने मेरे ऊपर डंडे बजाना शुरू कर दिए। मैं आप सभी को बता दूं, डंडे बहुत मोटे वाले बांस के साथ डंडे जो है, वीडियो हम दिखा नहीं सकते आपको, वायलेशन का मामला है, लेकिन बहुत गलत तरीके से व्यक्ति के साथ मारपीट की गई है। कसूर सिर्फ इतना था कि वो नमाज अदा कर रहे थे, नमाज पढ़ रहे थे। क्या कहा उन्होंने? उनका कहना यह है कि लगभग 3 बार आपको मना कर बोल रहा है, वो बंदा झूठ बोल रहा है, झूठ बोल रहा है, समझे नहीं? जी साहब। तो आप वहाँ क्या कर रहे थे? आप लोग सच्चाई जो है बस सच्चाई। आप वहाँ क्या कर रहे थे? मैं वहाँ बराबर में काम कर रहा था। अब मैं 8-10 दिन से काम कर रहा हूँ। ओके जी साहब। तो अब वहाँ 3 दिन से आप नमाज पढ़ रहे थे? जी साहब, जब से रोजे चालू हुए जब से मैं नमाज पढ़ रहा हूँ। वहाँ नमाज आप किस लिए पढ़ रहे थे? ये रमजान हमारे शुरू होते हैं, रमजानों में हम जोहर की नमाज पढ़ते हैं। अच्छा। आज जोहर की, असर की, इशा की, सब टाइम की नमाज पढ़ते हैं। वहाँ नमाज पढ़ने का कारण क्या था? कोई कारण नहीं था, ये था मस्जिद दूर थी तो मैंने कि यहाँ नमाज पढ़ के फिर मैं अपने काम पे लग जाऊंगा। इन शख्स का ये कहना है कि वहां से मस्जिद दूर थी और जहां ये दिहाड़ी मजदूरी कर रहे थे उसके पास में बराबर में एक फील्ड था, उस फील्ड पे ये शख्स नमाज पढ़ रहे थे, जिन पर वहां के आसपास वहां के मंदिर के पंडित ने, हाँ जी, पंडित है वहां के शायद, वो उन्होंने इनको डंडे मारे। प्रबंधक अरविंद शर्मा जी, सिर्फ नाले के बराबर से नमाज पढ़ रहा था जी, ये नहर का नाला है। हाँ, अब क्या कार्रवाई हुई? पुलिस को आपने तहरीर दी है? तो तहरीर दिया जा रहा है अभी वहाँ फिर से जी बुलाया है चौकी में। हाँ, तो पुलिस की तरफ से क्या आश्वासन आपको दिया? अभी तो कुछ नहीं बताया उन लोगों ने, अब देखो जाके बताते हैं क्या करते हैं वो लोग, समझे नहीं? क्या कहना चाहेंगे आप? हम देखो, जिस तरीके से भानु भाई इनके साथ बर्बरता की गई है, इसकी मैं घोर निंदा करता हूं और मैं ये चाहता हूं कि ऐसे व्यक्ति जो समाज को तोड़ना चाहते हैं, भाईचारा खत्म करना चाहते हैं, ऐसे व्यक्ति को जो है तुरंत जेल भेजा जाए। उसका सही घर जो है जेल है। और वैसे भी अरविंद शर्मा जी जो है उनके ऊपर 302 का मुकदमा है जिसमें उनको आजीवन कारावास हुई है और पैरोल पे निकले हैं। पैरोल पे निकलने के बाद वो इतनी बड़ी बदमाशी दिखा रहे हैं, उनको ये भी डर नहीं है कि मेरा पैरोल टूट सकता है ये बदमाशी करने के बाद। किसी चीज का कोई डर नहीं। वो सोच रहे हैं कि कोतवाली मेरी जेब में है। अरे आप कोतवाल का, पुलिस का सारा काम जो है इन्हीं जैसे गुंडों को दे रखा है। आज मैं कहना चाहता हूं आपके चैनल के माध्यम से कि एक गरीब व्यक्ति जो 400-500 रुपए की दिहाड़ी अपने बच्चों का पालन पोषण करने के लिए करता है और वो रमजान रखता है, पूरा दिन भूखा पिलासा रहता है, ऐसे व्यक्ति को अगर आप मारते हो तो आपको चुल्लू भर पानी में डूब मरना चाहिए मेरी नजर में। तो சிந்தித்து பாருங்கள், இந்த அளவில் இந்த நாட்டில் ஹிந்து முஸ்லிம் என்கிற விஷவிதையை விதைத்து அரசியல் லாபத்திற்காக ஒரு சில நபர்கள் அறுவடையை செய்து வருகிறார்கள். இதிலிருந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இந்த நாட்டுக்கு கூடிய மைனாரிட்டி. அது இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம், அது கிறிஸ்துவர்களாகவும் இருக்கலாம், அது தலித்களாகவும் இருக்கலாம், அதில் ட்ரைபல் கம்யூனிட்டிகளாகவும் இருக்கலாம். மதத்தின் பெயரில், மொழியின் பேரில், ஜாதியின் பேரில் இந்த நாட்டில் அரசியல் தாண்டவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகாமானவ் அமைதியாக இருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.